நம்ம வம்சத்துல ஒருத்தன் கூட கோலை இல்லடா ஐயா, வாழும் மன்னரை யாரும் இங்க ஏழை இல்லடா. இது பரம்பரையா அள்ளி தந்த வானம், 7 தலைமுறையா வாழ்ந்து வருமானம். விச்சருவ சாமி இது வேலு கம்பு பூமி. After a long wait of 17 years, RCB have finally won the trophy, guys. This is not just a win, நண்பர்களே. It's the reward for years of hope, heartbreaks and unwavering loyalty, guys. 17 வருஷமா கப்படிக்காம எவ்வளோ ட்ரோல்ஸ், அந்த டீம், அந்த ஒத்த மனுஷன் பட்ட கஷ்டம், அவ்வளோ அபியூசிவ் கமெண்ட்ஸ், அவ்வளோ ஹார்ட் பிரேக்ஸ் எல்லாம் தாண்டி finally RCB have won the trophy, guys. Welcome, guys. Welcome back to Vikram new video. Oh my god, what a gameplay, நண்பர்களே. Throughout the season, it's just a beauty, guys. 17 வருஷமா ஒரு டீம், அந்த டீம் கப்படிக்காம அந்த ஒத்த மனுஷனை போட்டு அந்த மனுஷன் பட்ட கஷ்டத்துக்கு எவ்வளோ அபியூசிவ் கமெண்ட்ஸ், பொம்பளை கப்பு, லேடிஸ் கப்பு, லாலிபப் சப்பு அப்படின்லாம் சொல்லி அவ்வளோ ஹஸ்டல் பண்ணி அவ்வளோ ஹார்ட் பிரேக்கெல்லாம் தாண்டி ஃபைனலி RCB have won the trophy, guys. பெங்களூர்ல திருவிழாவா போயிட்டு இருக்கு நண்பர்களே. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெங்களூர்ல இருந்து வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்ல ட்ரெயின் விட்டுட்டு இருக்காங்க. அப்படி கொண்டாடிட்டு இருக்காங்க. 17 வருஷம் சாபம் நண்பர்களே. அதெல்லாம் ஒரு மனுஷன் ஒரு டீம்ல 17 வருஷமா இருந்து ஒரு எஃபர்ட் போட்டும் கப்படிக்காம இருந்ததெல்லாம் சாபம் தான். பட் நவ் தே broken the 17 years curse, guys. அதை நினைச்சாலே ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. நான் ஒரு ரோஹித்தோட ஃபேன் தான். பட் இருந்தாலும் கிரிக்கெட் ஸ்போர்ட்டிவா எடுத்து அப்ரிஷியேட் பண்றது தப்பு இல்லை. மற்றவங்கள மாதிரி டாக்ஸிக்காலாம் இருக்கக்கூடாது. அண்ட் RCBians finally this is the right time to say, என்னோட சேர்ந்து சொல்லுங்க அப்படியே, ஈசாலா கப் நம்து. ஈசாலா கப் நம்து சொல்லுங்க, நீங்களும் சொல்லுங்க, ஈசாலா கப் நம்து. ஈசாலா கப் நம்து. நிறைய பேர் கோயில தீ மிதிச்சாங்க நண்பர்களே. RCB ஜெர்சியை போட்டு கோயில தீ மிதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கோயில்ல போய் RCB ஜெர்சி, கோழியோட ஜெர்சியை கொடுத்து கோழி பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோலாம் பார்த்தீங்களான்னு தெரியல. கோழி பேர்ல அந்த டிஷர்ட்டை கொடுத்து RCB ஜெயிக்கணும்னு கோயில்ல சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் ஒரு பலன் கிடைச்சிருக்கு அவங்க பண்ணதுக்குமே. ஆனா இன்னும் ஒரு சில பேர் இதெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாம, கோழி எங்க கப் அடிச்சான், பட்டிதார் தானே அடிச்சான், கோழி கேப்டன்சில அடிக்கல அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க, வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவையெல்லாம் தட்டி விட்டுருங்க. நீ இது உங்களுக்கான நேரம். இதை நீங்க செலிப்ரேட் பண்ணி கொண்டாடுங்க ஜாலியா. நீங்க ஜெயிச்சிங்கன்றதுக்காக தயவு செஞ்சு போய் யாரையும் அபியூஸ் பண்ணாதீங்க நண்பர்களே. அதுவும் இந்த சீசன் பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் RCB தோக்கணும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப வெளியே போன டீமோட சப்போர்ட்ஸ் எல்லாமே, MICSK ஃபேன்ஸ் எல்லாம் டீமோட சப்போர்ட் எல்லாமே போய் பஞ்சாப் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. எனக்கெல்லாம் என்ன தெரியுமா கைஸ், ஏன்னா 2 டீமுமே 17 வருஷமா கப்படிக்கல. எனக்குமே இவங்க கப்பு அடிச்சா என்ன, அடிக்கலன்னா என்னன்னு தான் நான் இருந்தேன். பட் நான் ஏன் இவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா, இவங்க 2 பேர்ல யார் ஜெயிச்சாலும் சந்தோஷம் தான். நான் ஏன் சந்தோஷம்னு சொல்றேன் அப்படின்னா, டிராஃபியை தாண்டி 17 வருஷமா ஜெயிக்காதவங்க ஒரு டிராஃபி அடிக்கிறாங்க. அந்த டிராஃபி அடிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட எமோஷன்ஸ் என்ன, அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அந்த ஹாப்பினஸை பார்க்கணுன்றதா எனக்கு மிகப்பெரிய ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. இவங்களோட ஹாப்பினஸ் எப்படி இருக்கும், 17 வருஷமா ஜெயிக்காதவங்க திடீர்னு ஒரு கப் அடிக்கிறாங்க, அவங்க எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க, அவங்களோட எமோஷனலா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கும். ஸோ அதை பார்க்கறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஒரு வழியா நான் பார்த்துட்டேன். பட் ஆனால் முடிச்சு விட்டுருப்பாங்க கைஸ். ஒரு 2 பால் இருந்தா சஷாங்க் முடிச்சு விட்டு இருந்திருப்பான். நேரம் அவங்க கையில போயிருக்கும். பட் ஆனா அவங்களும் பாவம் தான். சத்தியமா எதுக்கோ வந்தேன் ப்ரோ, ஜெயிச்சு கொண்டாடலான்னு வந்தேன் ப்ரோ. நானு
ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ எப்படி ப்ரோ அப்படி தோக்கலாம்? நான் சோக் பண்ணிடுவாங்க வருஷம் இந்த 2016 எஸ்ஆர்ஹெச் கூட ஃபைனல் அதே மாதிரிதான் பெங்களூர் சோக் பண்ணுவாங்க. பென் கட்டிங் வந்து ஒரு 4 6 போட்டு ஸ்கோர் ஏத்தி விட்டு போயிடுவான். ஐயரை மட்டும் நீங்க அவுட் ஆக்கல, ஐயரை மட்டும் அவுட் ஆக்கலன்னா அவ்வளவுதான் முடிஞ்சிருக்கும். இந்நேரம் கப்பு பஞ்சாப் கையில போயிருந்திருக்கும். வதேரா போட்டு எல்லாம் பாலை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு நல்லாவே தெரியும் சஷாங்க் இன்னும் ஒரு பால் இருந்தா கூட அந்த பால 6 போட்டு மேட்சை டிராவ் ஆகிட்டு இருப்பான் நண்பர்களே. சூப்பர் ஓவர்ல முடிஞ்சிருக்கும். யோசிச்சு பாருங்க, ஃபைனல் மேட்ச்ல சூப்பர் ஓவர்னா எவ்வளவு த்ரில்லிங்கா இருந்திருக்கும். ஆனா அடுத்த வருஷம் நண்பர்களே, அடுத்த வருஷம் இந்த எம்ஐ சிஎஸ்கே ஆர்சிபி கொஞ்ச நேரம் அமைதியா இருப்போம், காமா இருங்க எல்லாரும். அடுத்து பஞ்சாப் ஜெயிக்கிட்டோம். பஞ்சாபோட எமோஷன்ஸை பார்த்து நம்ம சந்தோஷமா இருக்கும். அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். 2027 வழக்கம் போல எல்லாரும் திரும்ப ரைவல்ரி ஆரம்பிச்சிருங்க. ஸோ அடுத்த வருஷம் பஞ்சாப் அடிக்கிட்டோம், அவங்களோட எமோஷன்ஸை பார்க்கணும். அவன் பிரீத்தி அக்கா ஒத்தாலும் அந்த டீமை மேய்ஞ்சுக்கிட்டு எவ்வளோ கேப்டன்சியை மாத்தினாங்கன்னு தெரியுமா கைஸ்? சங்ககாரா கேப்டனா இருந்தான், கில்கிறிஸ்ட், ஜார்ஜ் பெய்லி, அப்புறம் டேவிட் மில்லரு, KL ராகுல், அப்புறம் அஸ்வின், மேக்ஸ்வெல், அவ்வளவு பேர் இருந்து இப்ப கடைசியில ஸ்ரேயஸ் ஐயர் வந்திருக்கான். இவ்வளவு கேப்டன்சி மாதிரி அவங்க டீம் கப்படிக்கல. ஸோ அதனால ஐயர் கடைசி வருஷம் அந்த டீமுக்கு அடுத்த வருஷம் அடுத்து கொடுப்பான்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த ரீசெண்டா கோலி வந்து இந்த வாட்டர் பாய்னு சொல்லிட்டு இருந்ததெல்லாம் அதுக்கு நிறைய பேர் கோலி மேல வண்ணத்தை கட்டிட்டு இருந்தாங்க. ஆனா அதெல்லாம் கோலி கொஞ்சம் குறைச்சிக்கலாம் தான் நினைக்கிறேன். அவனோட சின்ன பிளேயர்ஸ் கிட்ட, இந்த யங்ஸ்டர் சின்ன நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் கிட்ட இந்த அவங்ககிட்டலாம் போய் அந்த தேவையில்லாம அக்ரெஷனை காட்டுறது, ஸ்லெட்ஜிங் பண்றதெல்லாம் கொஞ்சம் நம்ம பயிலுக்கு வேற யாரும் கிடையாது. ஸோ அதனால அவனோட சின்ன பிளேயர்ஸ் கிட்ட எல்லாம் அந்த மாதிரி பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும். அதை தாண்டி ஏபிடி வந்திருந்தா நண்பர்களே, எனக்கு ஏபிடி பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏபிடியும் கெயிலும் வந்திருந்தாங்க. அதை பார்த்துட்டு கோலியும் நின்று அவங்க டாஃபி நின்னதுக்கு அப்புறம் தான், ஏன்னா கெயிலும் இருந்தும் ஏபிடி இருந்துமே கப்படிக்காதவங்க இந்த சீசன் அடிச்சாங்கன்னா இது எவ்வளவு பெரிய மிராக்கிள். அவங்க 3 பேரும் சேர்ந்து ஒன்னா அந்த கப்பு முன்னாடி பாக்குறதுக்கே அப்பா ஹோல்சம்னா இதான்டா ஹோல்சம்னு இருந்துச்சு. அண்ட் குவாலிஃபை 2மே சரியான மேட்ச் கைஸ். பஞ்சாபுக்கும் எம்ஐக்கான மேட்ச். எம்ஐ கண்டிப்பா எனக்கு தெரியும் சோக் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு. நிறைய பேர் இதுல என்ன பண்றாங்கன்னா ஹார்டிக்க திட்டிட்டு இருக்காங்க. ஹார்டிக்க திட்டுறதுல ஒரு பிரோஜனமும் கிடையாது. 203 அடிச்சு டிஃபெண்ட் பண்ண முடியல அப்படின்னா அங்கதான் ப்ராப்ளமே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதே 203 ஸ்கோரை கண்டிப்பா ரோஹித் டிஃபெண்ட் பண்ணிருப்பான். ஆனா அதை அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. டிஃபெண்டிங் 128 இன் ஃபைனல்ஸ் இஸ் நாட் எவ்ரி ஒன் கப் ஆஃப் அ டீ. ஹார்டிக் நல்ல கேப்டன் தான், இல்லைன்னா சொல்லல. ஜிடில நல்லா பண்ணிட்டு இருந்தான். ஹார்டிக்குமே ஒரு சில இடத்துல பவுலிங் ரொட்டேஷனா இருக்கட்டும், ஃபீல்ட் செட் பண்றதா இருக்கட்டும், he needs to improve further in his captaincy. certain qualities captaincyல ஹார்டிக்கு லேக் ஆகுது. அதை அக்செப்ட் பண்ணி தான் அவனுக்கு வேற வழியே கிடையாது. அதுதான் உண்மை. நீ ஆஸ் அ ஃபேனா தாண்டி மேட்ச்ல பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும். இப்படி பும்ரா இறக்குறான், அப்படி தொடுறாங்க. தேர்ட் மேன்ல 4 போகுது. சரி, ஒரு 4 போனா பரவாயில்ல, 2 4 போனா பரவாயில்ல, 4-5 4 அங்கேயே போகுது. அங்க யாருமே இல்லை, யாரையுமே நிப்பாட்டல. கேப்டன்சின்றதே சின்ன விஷயம் தான். கேப்டனோட இண்டிவிஜுவல் ஸ்கோரோ இல்ல கேப்டனோட இண்டிவிஜுவல் விக்கெட்டோ அங்க நின்று பேச போறது கிடையாது. இந்த மாதிரி சின்ன மைனூட்டான விஷயத்த பண்றதுனால மட்டும்தான் ரோஹித்தால 5 கப் அடிக்க முடிஞ்சு, டோனியாலுமே 5 கப் அடிக்க முடிஞ்சு. அந்த மைனூட் சேஞ்சஸ் வந்து ஆடிக்கு தெரியல. அதுதான் லேக் ஆகுதே ஒழிய மத்தபடி அவன் நல்ல கேப்டன்லாம் இல்லைன்றதுனா நான் சொல்லவே மாட்டேன். நல்ல கேப்டன் தான். அதுவும் சாண்ட்னருக்கு ஓவர் கொடுக்காம இருந்தாலும் மிகப்பெரிய தப்பு. அதை விட மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா கைஸ்? எப்ப ரோஹித்த பெஞ்சில் உட்கார வச்சீங்களோ அப்பவே தெரிஞ்சு போச்சு, கண்டிப்பா சின்ன விஷயத்துல அந்த சின்ன சேஞ்சஸ் நடக்காதனால தோப்பாங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஜிடி கூட தோத்ததா இருக்கட்டும், ஜிடி எல்லாமே சொல்லியிருப்பாங்க எலிமினேட்டர்ல ஜிடி கூடயே தோக்க வேண்டியது கைஸ். ஆனா எப்படியோ பும்ரா வந்து உள்ள இறக்குன யாக்கர்னால மட்டும்தான் அதுவே ஜெயிக்க முடிஞ்சு. இல்லைன்னா அப்பயே முடிச்சு விட்டுருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா குவாலிஃபயர் 2க்கும் எலிமினேட்டருக்கும் ஒரு சேஞ்சுமே இருக்காது. அப்படியே முக்கி திணறிக்கிட்டு தான் இருந்தாங்களே ஒழிய, ஏன்னா 224 அடிச்சுமே பயந்துகிட்டு தான் இருந்தாங்க. 5 கப்பு அடிச்சு கொடுத்த மனுஷனை அங்க போய் உட்கார வச்சிருக்கீங்களே. நீங்க இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் யூ கேன் டூ பெட்டர். பும்ரா போல்ட் இருக்கும் போதே எம்ஐ தோக்குறாங்க அப்படின்னா அவங்க எதுல யாருமே கிடையாது பவுலிங்ல. இத்தனைக்கும் அவங்க எதுல பவுலிங் ஸ்ட்ராங்கா இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் 200 மேல எம்ஐ அடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்த ஆடி கண்டிப்பா சேஞ்ச் பண்ணா மட்டும்தான் எம்ஐயால கப்படிக்க முடியும் கைஸ். இல்ல அப்படின்னா ஒன்னும் பண்ண முடியாது. பின்னாடி இருந்து ஜெயவர்தனை கத்திக்கிட்டு இருக்கான் அந்த குவாலிஃபை 2 மேட்ச் நடக்கும்போது. ஆனா இதெல்லாம் தாண்டி சைலண்டா சம்பவம் பண்ணிட்டு இருந்தாங்க பஞ்சாப்ல ஐயர்.
எனக்கு அப்பயே தெரிஞ்சு போச்சு பஞ்சாப்ல தூக்கி சொருவ போறாங்க அப்படின்ட்டு. ஐயர் எப்படி விட்டாங்கன்னா தெரியல கொல்கத்தா. இப்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உள்ள இறங்குது 4 ஏக்கர், இப்படி இப்படி உள்ள சொருகுது, இப்படி தட்டி விடுறான், அங்க போகுது. தேர்ட் மேன்ல போரு இப்படி 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 கரெக்டா அப்படி கட் பண்றான், கரெக்டா அங்க போகுது பால். வா சரி 4 பால் இருக்கு, 4 ஏக்கர் இறக்குனாலுமே 1 ஏக்கர்ல மிஸ் ஆயிடுவான் அப்படின்னு தான் நினைச்சேன். கரெக்டா தடுக்கிறான். அதுவும் தடுத்தா மட்டும் பரவாயில்ல, தடுத்தும் போகுது. என்ன மாதிரி பேட்டிங் தெரியுமா? இதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயருக்கு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் வரப்போகுதுன்றதுல ஒரு டவுட்டே கிடையாது. கண்டிப்பா பஞ்சாப் வந்து அவனை விட மாட்டாங்க. கண்டிப்பா பஞ்சாப் அவனுக்கு விசுவாசத்தோட தான் இருப்பாங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அண்ட் அடுத்த வருஷம் கப்பு யாருக்கு நீங்க போகணும்னு நினைக்கிறீங்க? அதை போல சொல்லுங்க. பஞ்சாப் அடிக்கணுமா இல்ல எப்பயும் போல சண்டை போட்டு சாவ போறாங்களா அப்படின்றது என்ன நினைக்கிறீங்க? அடுத்த வருஷம் பஞ்சாப் ஸ்ரேயஸ் ஐயரோட கேப்டன்சில கப்பு அடிக்கணும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அடிச்சாங்கன்னா அவங்களோட எமோஷன்ஸை அவங்க எப்படி ஹாப்பியா இருக்காங்க அதை பார்த்து நமக்கு ஒரு மாதிரி ஹோல்சமா இருக்கும். ஸோ அதனால அவங்க அடிச்சா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஐபிஎல் முடிஞ்சு இன்னும் டைம் பாஸுக்கு அடுத்த மாசம் என்ன கிடைக்குதுன்னு தெரியல. ஓகே கைஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. இதை பத்தி தான் நானும் பேசணும்னு நினைச்சேன். இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நானும் உங்களை அடுத்த வீடியோல மீட் பண்றேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் விக்ரம் கைஸ். பாப்போம் நண்பர்களே.